ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினிமா ஃபேன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து விக்ரம் பிரபு அவருடைய படம் சிறை, அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்எஸ் லலித்குமார், நம்ம 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் இருக்குல்ல, அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வாங்க வெயிட் பண்ண நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துடுவோம். கடலை கேட்டுக்கு வாங்க. அப்துல் ரவூப் ஐயா, அப்பா பேரு யாசனுங்கய்யா. சிவகங்கை கோச். செக் பண்ணு. இடம் முறைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு உதவியை மட்டும் பண்ணுறீங்களா சார்? பேசுறேன் சார், bro. பஸ் ஸ்டாப்லேருந்து கோர்ட்டுக்கு போகிறப்போ எனக்கு கையில் விலங்கெல்லாம் கூட்டிகிட்டு போங்க சார். கொலை பண்ண இப்படிதான் கையில் விலங்கு போட்டு நடு ரோட்டில் இழுத்துக்கிட்டு போவோம். இதெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். மூடிட்டு தூங்கு. மன்னிச்சிடு அப்துல், என்னால் தான் உனக்கு இம்பட்டு பிரச்சனை. நீ எப்படா வருவேன்? நல்லா இருந்தது அந்த ஷாட்டு. கட்டு லெஃப்ட் ரைட் வந்து வேற லெவலுக்கு இருந்தது. டேய், அக்யூஷங்கடா. ஐயோ, அறிவிட்டம் அவன் ஓடுற வரைக்கும் எல்லாரும் புடிங்கிட்டுங்களா? நீங்க எவ்வளவு வேடிக்கை பார்த்துதான் தப்பிச்சு ஓட என்ன பண்ணுவாங்க? ஏன்ல அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க காப்பாற்றிங்க. ஏஆர் அவனை நிறைய மாத்திடுச்சுடா. இப்போ என்ன உனக்கு? எனக்கும் அவனுக்கும் என்ன இருக்குன்னு தெரியணும். அவள் தானே, நான் அவன் தான் கட்டிக்க போறேன். துப்பாக்கியோட போயிருக்கான். கடைக்கல 3 பேரும் ஒரு ஜெயில் தான் போகும். ஓ, பக்கா இன்டென்ஸாக இருக்கும் போல இந்த படம். விட்டுறாடா, விட்டுட்டு போயிடாடா அப்துல். ஒரு செம்ம இன்டென்ஸான ஒரு படமாக இருக்க போகுதுங்க. இந்த இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு அதான் ஃபீல் ஆகுது. எல்லாருமே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த மெயின் அந்த அக்யூஸ்ட் கேரக்டரில் இருக்கிறவரு உண்மையாகவே அக்யூஸ்ட் தானா, இல்லை அந்த லவ் அதனால் வந்து அந்த பொண்ணுடைய ஃபேமிலி வந்து அவர் மேலே கேஸ் போட்டு அப்படி போயிருக்கா, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மொத்த அந்த வில்லேஜ் செட்டப்பு, அந்த பஸ் ட்ராவலு இதெல்லாம் பார்க்க அப்படியே நேச்சுரலாக இருக்குது. அந்த கலர் பேட்டர்ன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி செம்மையாக இருந்தது. நம்ம அந்த ஒரு படம் பார்க்குறோம் அப்படிங்கிற ஃபீல் இல்லாமல் ஒரு உண்மையாகவே ஒரு நைட் எஃபெக்டில் நைட் டைமில் நம்ம ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலோ இல்லை ஒரு பஸ்ஸை நம்ம பார்த்தாலோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன் இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது. அதை தாண்டி வந்து விக்ரம் பிரபுக்கு ஒரு கும்கிக்கு அப்புறம் ஒரு ரொம்ப நேச்சுரலான ஒரு ஆக்டிங், நேச்சுரலான ஒரு படமாக இது இருக்குன்றதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இதே மாதிரி வந்து அவர் ஒரு போலீஸ் ஒரு படம் பண்ணார். அந்த படத்தோட பேர் மறந்துட்டேன். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும், அந்த படம் நல்லாயிருக்கும். ஐ திங்க் டானாகாரன் படம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இதே போலீஸ் அந்த ஜானர் தான். ஸோ அது வேறு லெவலான ஒரு படங்க. அந்த மாதிரி வந்து அந்த போலீஸ் அவங்களுடைய அந்த ட்ரைனிங் போகிறாங்கள்ல, அவங்களுடைய வலி வேதனை இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்த படம் டானாக்காரன். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் இதுவும். சிறை, இதில் வந்து கான்ஸ்டபிளாக தான் நடிக்கிறாரு. ஸோ அந்த இவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதில் வந்து அந்த இன்டர்வியூ கேள்வி கேட்குறவர் வந்து கேட்பார், இப்போ இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து போலீஸ் அந்த மாஸ் காட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி வந்து இந்த கான்ஸ்டபிள் கேரக்டர் எடுத்து பண்ண நினச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் கரெக்டாக ஒரு பாயிண்ட் சொன்னார். ஒரு ஆக்டராக ஐஏஎஸ் ஐபிஎஸ் பண்ணால் தான் வந்து ஹீரோயிசம் காட்ட முடியும்னு இல்லை, நம்ம எந்த ரோல் இப்போ எடுத்துக்கிட்டாலும் அந்த ரோலை நம்ம சிறப்பாக பண்ணிட்டோம்னா நம்ம தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது அந்த வேர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படமாகவே ரொம்ப ரசித்து பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதுல இந்த ட்ரைலரில் அவருடைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது புரியுது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ படம் ரிலீஸ் ஆகட்டும், வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கண்டிப்பாக ஷோர் ஷாட் அடிக்கும்ன்றதுல நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்ப்போம். பிஜிஎம் வைஸும் நல்லா ரொம்ப இன்டென்ஸாக நம்மளை அதுக்குள்ளேயே கொண்டு போகிற மாதிரி இருந்தது. ட்ரைலர் கட்ஸாக செம்மையாக இருந்தது. அந்த லெஃப்ட் டு ரைட்டு கட்டு வந்ததெல்லாம் அந்த இடம்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு ஹோல்சமாக ட்ரைலராக செம்ம இம்பாக்ட் கொடுத்துருக்கு. ஸோ படமாக வெளியே வரட்டும், பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க.